நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி குறிப்பாக தமிழகத்தில் ஏற்கனவே 2 முறை பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். மேலும் நாளை சேலத்தில் அவர் பொதுக்கூட்டத்தில் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் அது தவிர்க்கப்பட்டு நாளை கன்னியாகுமரிக்கு பிரச்சாரத்துக்கு வருகிறார். அதற்கு முன்னதாக அவர் திருவனந்தபுரம் செல்கிறார். அங்கு அவரது கட்சி ஆதரித்து அங்க பேசக்கூடிய அவர் அங்கிருந்து நேராக கன்னியாகுமரிக்கு பிரச்சார பொதுக்கூட்டத்துக்காக வருகிறார். ஏற்கனவே திட்டமிட்டது 18ஆம் தேதி தான் திட்டமிடப்பட்டிருந்தது. அதாவது மோடியின் பயண திட்டம் என்பது அதிகாரப்பூர்வமாக 18ஆம் தேதி கோவையில் அவர் பொதுக்கூட்டத்திலும் ஒரு ரோட் ஷோவிலும் கலந்து கொள்வதாகத்தான் இருந்தது. அதற்கு பின்னதாக தான் இந்த நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இல்லாத ஒரு நிலைதான் நீடித்து வந்தது. தற்போது கடந்த 2 நாட்களாகத்தான் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக உடன்பாடு ஏற்பட்டிருந்தது. அப்படி ஒரு சுமூக உடன்பாடு ஏற்படும் பட்சத்தில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், அதே போல பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளை இணைத்து சேலத்தில் ஒரு மிக பிரம்மாண்ட ஒரு பொதுக்கூட்டம் என்பது நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக பாஜகவின் நிலையாக இருந்தது. தற்போதைய சூழ்நிலையில் இன்னும் அந்த பேச்சுவார்த்தை என்பது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் தேமுதிக பாமகவுடனான பேச்சுவார்த்தை என்ன என்பது அது திரைமறைவில் இருக்கலாம் என கூறப்பட்டாலும் வெளிப்படையாக எந்த ஒரு நிகழ்வும் அல்லது எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அவர்களுக்குள்ளாக இல்லாத சூழ்நிலையில் நாளை கன்னியாகுமரிக்கு இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே நான் முன்பே சொன்னபடி ஏற்கனவே 2-3 முறை அந்த 2-3 பொதுக்கூட்டங்களில் பிரதமர் மோடி அரசியல் ரீதியாக கலந்து கொண்டிருக்கிறார். அந்த கலந்து கொண்ட கூட்டங்கள் அனைத்திலுமே அவர்களது கூட்டணி கட்சியினர் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஐஜேகே, ஏசி சண்முகம், தமாகவினுடைய ஜி.கே. வாசன் மற்றும் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட அவர்களது கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே கடந்த பொதுக்கூட்டங்களில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் உடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் சூழலில் நாளை நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இவர்கள் இருவரும் கலந்து கொள்வார்களா என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பிரதமர் மோடி எப்பொழுது தமிழகம் வந்தாலும் ஓபிஎஸ் தனிப்பட்ட முறையில் சந்திக்காமல் போனால் கூடி விமான நிலையத்தில் வரவேற்போ அல்லது அவர் திரும்ப செல்லக்கூடிய நேரத்திலோ ஒரு சந்திப்பு என்பது நிச்சயம் இருக்கும். இந்த முறை அந்த மாதிரியான எந்த ஒரு சூழலுக்குமே உட்படவில்லை. காரணம், அதிமுகவை எப்படியாவது தங்களது கூட்டணியில் இணைக்க வைக்க வேண்டும் என்பதுதான் பாஜக தலைமையின் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. அது தற்போது நடைபெறாத பட்சத்தில் தான் ஓபிஎஸ் மற்றும் டிடிவியுடன் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது துவங்கி இருக்கிறது. அதே போல பாமகவுடனும் தேமுதிகவுடனும் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவதாகத்தான் சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த கூட்டணியை ஒரு ஒருங்கிணைப்பதற்காகவே 2 அமைச்சர்கள் தலைமையில் ஒரு குழு என்பது டெல்லியிலிருந்து சென்னையில் முகாமிட்டிருந்தார்கள். அவர்கள் தொடர்ந்து அவர்களது கூட்டணி கட்சி இருந்தாலும் சரி அல்லது மற்றவர்களுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறார்கள். இந்த நாளை நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் கலந்து கொள்வார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இருப்பினும் 3 பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதாக சொல்லப்பட்டது. அதாவது 15, 16, 17 ஆகிய தேதிகளில் கலந்து கொள்வார் என்று சொல்லப்பட்ட நிலையில் நாளை கன்னியாகுமரி என்பது மட்டும் உறுதியாக இருக்கிறது. அதே போல 18ஆம் தேதி ஏற்கனவே திட்டமிட்டபடி 18ஆம் தேதி தெலுங்கானாவில் இருந்து அவர் கோவை வருகிறார். கோவையில் நடைபெறக்கூடிய அந்த ஒரு பிரமாண்ட கூட்டம் என்பது அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அங்கு ஒரு ரோட் ஷோ என்பதையும் அவர்கள்
ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தமிழக பாஜகவினர். ஸோ அதில் கலந்து கொள்கிறார். நாளை ஒருவேளை கூட்டணி கட்சியினர்கள் கன்னியாகுமரிக்கு கலந்து கொள்ளாத பட்சத்தில், என்னடா திடீரென்று மாற்றப்பட்டிருக்கிறதால் கலந்து கொள்ளாத பட்சத்தில் 18ஆம் தேதி ஏற்கனவே திட்டமிட்ட அந்த கோவை பொதுக்கூட்டத்தில் அனைத்து கூட்டணி கட்சிகளும் கலந்து கொள்வார்களா என்ற எதிர்பார்ப்பு என்பது அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது.